திரு கருணாநிதி கரசேவைக்கு எதிரான கொள்கை உடையவர் என்றால் ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார்? அந்த கூட்டணி ஆட்சியில் ஏன் பங்கேற்றார்? அந்த அமைச்சரவையில் தானே பல மாதங்கள் இலாகா இல்லாத அமைச்சராக திரு முரசொலி மாறன் இருந்தார். எனவே இதை பற்றி பேச திரு கருணாநிதிக்கு என்ன அருகதை இருக்கிறது? பச்சை சந்தர்ப்பவாதியான திரு கருணாநிதி தலைமையிலான திமுக வருகின்ற தேர்தலில் தலை தூக்காத அளவுக்கு நீங்கள் மரண அடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் மாற்றாந்தாய் போக்கினையும் அதற்கு துணை போகும் திமுகவின் சதி திட்டங்களையும் மீறி தமிழகம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு கண்டுவிட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் விடை. மாநில அரசு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. உதாரணமாக மீனவர்கள் பிரச்சனை, அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு, நிலக்கரி ஒதுக்கீடு போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம்தான் உள்ளது. இதனை தற்போதுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்கிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் மத்திய காங்கிரஸ் அரசு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் அரசு என்ன செய்தது? இலங்கை அரசுக்கு தேவையான இராணுவ பயிற்சி, ஆயுதங்கள் ஆகியவற்றை அளித்தது. அங்குள்ள தமிழர்கள் அழிய காரணமாக இருந்தது. இதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழ் இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இந்த தேர்தலில் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இலங்கை அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் என்னால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் இவற்றின் மீது மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? இல்லையே. இலங்கை அரசுக்கு சாதகமாகத்தானே இந்திய அரசு நடந்து கொண்டது. இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவளித்த திமுக வற்புறுத்தியதா? இல்லையே. எப்படிப்பட்ட கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசு தற்போதைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. இந்த காங்கிரஸ் கட்சியை மத்திய ஆட்சியிலிருந்து அகற்ற நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? கச்சத்தீவினை மீட்பதற்காக நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மனு தாக்கல் செய்த அரசு தற்போதைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. அதோடு நின்று விடவில்லை. கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியே அல்ல என்று காங்கிரஸ் கட்சி கூறி வருகிறது. இப்படி தமிழர்களுக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்திற்குரிய மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வருவது, மருத்துவ படிப்பில் பொது நுழைவுத் தேர்வை நுழைக்க நடவடிக்கை எடுப்பது, தமிழகத்திற்குரிய மின்சாரத்தை மத்திய மின் தொகுப்பிலிருந்து வழங்க மறுப்பது, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு DAS அனுமதி வழங்க மறுப்பது, காவேரி மேலாண்மை வாரியத்தை இன்னமும் அமைக்காதது, மாதா மாதம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி கொண்டே செல்வதென மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் துரோகங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழக மக்களுக்கு மட்டும் துரோகம் இழைக்கவில்லை, தமிழக அரசுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் அதிகாரங்களை பறித்து கொண்டிருக்கிறது. மாநில அரசின் வருவாயை குறைக்கிறது. அதே சமயத்தில் கூடுதல் நிதி சுமையை மாநில அரசின் மீது சுமத்துகிறது.
மாநில அரசின் உரிமையில் தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய மக்கள் விரோத செயல்களுக்கெல்லாம் ஆதரவளித்த திமுகவுக்கும் சரியான பாடம் புகட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக இந்திய நாட்டில் முதலீடுகள் குறைந்துள்ளன, ஏற்றுமதி குறைந்துள்ளது, நடப்பு கணக்கில் அதிகமான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. மொத்தத்தில் இந்திய பொருளாதாரமே சின்ன பின்னமாக்கப்பட்டு விட்டது. அதன் சுமை ஏழைகளின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சுமையிலிருந்து விடுபட தேவை மாறுதல். அதற்கு வழிவகுக்க இருப்பது வருகின்ற மக்களவை தேர்தல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்பதுதான் காங்கிரஸ் ஆட்சியின் தாரக மந்திரம். 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டை நடத்தியதில் ஊழல், விமானங்களுக்கான என்ஜின் வாங்கியதில் ஊழல் என ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஊழல் காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவதை குறிக்கோளாக கொண்டு வருகின்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுக தமிழ்நாட்டிற்காக ஏதாவது செய்ததா? இல்லை. மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லி உங்களின் வாக்குகளை பெற்றார் திரு கருணாநிதி. ஆட்சியில் அமர்ந்தவுடன் உங்கள் நலத்தை மறந்துவிட்டார். எப்படிப்பட்ட கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்றால், தமிழகத்திற்கு தேவையானவற்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி மத்தியிலே ஆட்சி மாற்றம். அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமையை நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க வேண்டும், எனது கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? வருகின்ற மக்களவை தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல, இந்தியாவின் வளர்ச்சியை மாற்றி அமைக்கும் தேர்தல், இந்தியாவின் தலைவிதியை மாற்றி அமைக்க போகிற தேர்தல், அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து இந்தியாவை காக்கும் தேர்தல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் தேர்தல். மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றத்தின் மூலம் ஏற்றம் கண்டது தமிழகம். மாற்றம் மூலம் பாரதமும் ஏற்றம் காண அனைத்து தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மாற்றத்தின் மூலம் இந்திய மக்கள் ஏற்றம் பெறுவார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களின் ஆதரவோடு உங்கள் ஆட்சி மத்தியில் அமையப்பெறும் போது இந்திய நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் வகையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும், இறக்குமதியை தேவைக்கேற்ப செய்யவும், விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வரவும், காவேரி, முல்லை பெரியார் போன்ற நதிநீர் பிரச்சனைகளில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும், இலங்கை போரின் போது இனப்படுகொலை செய்தவர்களை ஐக்கிய நாடுகள் சபை மூலம் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருவதற்கான தீர்மானத்தை இந்தியாவே முன்மொழியவும், தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாகவும் ஆக்கவும், வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்திய இராணுவத்தை, தரைப்படையை, கடற்படையை, விமானப்படையை நவீனமயமாக்கவும், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அறவே ஒழியவும், வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்கவும், 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல் என மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நிகழ்த்தப்பட்ட ஊழல்களுக்கு காரணமானவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்று தரவும், இந்த ஊழல்கள் மூலம் மத்திய அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்டவும், தனிநபருக்கான வருமான வரி உச்சவரம்பினை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும்,
நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் தேர்தல் மட்டுமல்ல, மக்கள் ஆட்சியை நிலைநாட்டும் தேர்தல். மத்திய அரசின் கொள்கைகளை தீர்மானம் செய்யும் அதிகாரத்தை நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும், தமிழர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், தமிழர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெறும். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் இந்தியாவை வழிநடத்தி செல்ல ஒரு வாய்ப்பினை நீங்கள் நிச்சயம் நல்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. பாரதம் ஒளிர, தமிழகம் மிளிர வருகின்ற 24/4/2014 அன்று நடைபெற உள்ள மக்களவை பொது தேர்தலில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் அன்பு சகோதரர் திரு அருண்மொழி தேவன் அவர்களுக்கு இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் கழக பணியாற்றி உள்ளதோடு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வாரிய தலைவராகவும் பதவி வகித்த அனுபவம் பெற்றவரும் உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவருமான அன்பு சகோதரர் திரு அருண்மொழி தேவன் தற்போது கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக சிறந்த முறையில் கழக பணியாற்றி வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு அருண்மொழி தேவன் உங்களுடனேயே இருப்பார், உங்களையே சுற்றி சுற்றி வருவார், உங்களின் தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்ற பாடுபடுவார் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். மறவாதீர், உங்கள் சின்னம் இரட்டை இலை, உங்கள் வேட்பாளர் அன்பு சகோதரர் அருண்மொழி தேவன். உங்கள் வாக்கை தமிழகத்தின் நலனுக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்துங்கள், இந்திய திருநாட்டை காப்பாற்றுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளை நினைவுபடுத்தி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைய உள்ளவர்கள் தேமுதிகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்பம் துரை அன்பரசன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விருதாச்சலம் நகர துணை தலைவர் சாமுவேல் கின்னடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில மகளிரினுடைய விடுதலை இயக்க துணை செயலாளர் திருமதி குமுதா என்கிற திருமா குடியரசி, பாமகவை சார்ந்த விருதாச்சலம் ஒன்றிய தலைவர் திரு தங்க பூமாலை, பாமகவினுடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய ஜி மதியழகன், திமுக வழக்கறிஞர் பிரிவினுடைய ஜி ராம ஜோதிவேல், திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணிசப்பாக்கம் அறிவழகன், திட்டக்குடி நகர முன்னாள் செயலாளர் பூ ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் மணவாளன், டிபியினுடைய ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெண்ணாடம் பேரூராட்சியினுடைய 4வது வார்டு உறுப்பினர் முத்துக்குமரன், பேரூராட்சியினுடைய 1வது வார்டு உறுப்பினர் திருமதி குளஞ்சியப்பன் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்திருக்கிற தொண்டர்கள் 2700 பேர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது செங்கோட்டைக்கு போகிற